எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமியோட ஜிஎஸ் பிட்ஸ் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டிபிஎஸ்பி. ஓகே, நம்ம டிபிஎஸ்பி எதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட், டிபிஎஸ்பி என்ன சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும், இது பாலிட்டி. ஓகே, பாலிட்டியில் எஸ்பெஷலி நமக்கு எஸ்எஸ்சி சிஜியில் ஆகட்டும் சிஹெச்எஸ்ஆல் ஆகட்டும் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வருது அப்படின்னா பார்ட் 1 ஆஃப் பாலிட்டில இருந்து வருது. அப்ப இந்த பார்ட் 1ல எதெல்லாம் இருக்கு? உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன், அதோட எவல்யூஷன், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் பாலிட்டி. இதுல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. இதுல பர்டிகுலரா நம்ம இப்போ டிபிஎஸ்பியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வித் த தீம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் கண்டெய்ன்ட் இன் தம். அப்படின்னா இப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறப்போ இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பார்ட்டோட ப்ரொவிஷன் என்னென்ன, ஆர்டிக்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்கெடியூல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போது நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்மிங் எக்ஸாம்ஸ்லையோ டெஸ்ட்லையோ உங்களுக்கு ஸ்கெடியூல்ஸ் பற்றி கேட்கலாம். அப்போ பார்ட்ஸ் மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குது, ஸ்கெடியூல் மொத்தம் 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டோட நேம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பார்ட் 4. அப்போ பார்ட் 4 என்னது அப்படின்னா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டாபிக் அதுதான். ஸோ டிபிஎஸ்பி தான் பார்ட் 4. இதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா 1B அப்படின்னு நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படின்னா கண்டிப்பாக 4 கிடையாது. அடுத்து இது ஈஸி, பார்ட் 2. பார்ட் 2 என்னது? சிட்டிசன்ஷிப். அப்போ 3ல சி இருக்கணும். 3ல சி இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம 1ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2ல எது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம். பார்ட் 6. பார்ட் 6 தான் ஸ்டேட்ஸ். பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ 4 7 இருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் 2. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கொஷனுக்கு 4 பார்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த எல்லா 25 பார்ட்ஸையும் இன்னைக்கு எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் ஆர்டிகல் 45 அண்டர் டிபிஎஸ்பி ப்ரொவைட்ஸ் ஃபார்? இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறது டிபிஎஸ்பி. அதில் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக 45 என்னதுன்னு கேட்குறாங்க. 45 அப்படிங்கிற ஆர்டிக்கிளில் என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தப்போ 45ல என்ன இருந்துச்சுன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ப்ரைமரி எஜுகேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ இது இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் டிபிஎஸ்பி இஸ் சம்திங் which we aspire to achieve. அதாவது இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபியூச்சரில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் கொண்டு வந்த ப்ரொவிஷன் தான் டிபிஎஸ்பி. அதில் சில ப்ரொவிஷன்ஸ் இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டிகிள் 45 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. எதுவா? ஆர்டிகிள் 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதுவா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிகிள் 45 என்னவா மாற்றினாங்க அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், 0 to 6 years இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். அப்போ 21Aல என்ன இருக்கு? இப்போ 6 to 14 years கம்பல்சரி எஜுகேஷன். அப்போ இதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் அதை மாற்ற முடியும். அப்படின்னா இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா மாற்றிருக்காங்க? 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதன் மூலியமா தான் இதை மாத்திருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்.
The right to work has been placed under which article in DPSP? Right to work அப்படிங்கிறது இதுல எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபிஎஸ்பி எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும்னு சொன்னேன், 36ல இருந்து 51 வரைக்கும் தான் சொன்னேன். ஆனா இப்போ இதுல வந்து 36ல இருந்து 51க்கு அவுட் சைட்ல ஒன்று இருக்கு. என்னது? ஆர்டிகிள் 18. இது வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். அப்போ நீங்க இதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடணும். இப்போ அடுத்தடுத்து இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஆர்டிகிள் 40 இது என்னதுன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஆர்டிகிள் 46 வந்து எஸ்சி எஸ்டி ஆர் அதர் வீக்கர் செக்ஷனுக்கு எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகிள் 46. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 41. 41ல் ரைட் டு ஒர்க் மட்டும் இல்லை, இன்னும் சில சப்போஸ் ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாய்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், இல்லை ஓல்டேஜாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓல்டேஜ் அலவன்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் ஆர்டிகிள் 41 தான். ஸோ இதோட ஆன்சரு ஆர்டிகிள் 41. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நீங்கள் வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 1ல இருந்து 51A உங்களுக்கு வந்து தரோவாக இருக்கணும். இதுலேருந்து எந்த ஆர்டிகிள் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும், இதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which one of the following countries first included the directive principles of state policy as a part of its constitution? நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலேயே டிபிஎஸ்பி ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட்டாக வச்சது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா எந்த கண்ட்ரி கிட்டேருந்து டிபிஎஸ்பியை பாரோ பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் அயர்லாந்து சூஸ் பண்ணணும். ஆனால் கொஸ்டின் அது கிடையாது. ஃபஸ்ட்டு டிபிஎஸ்பியை கொண்டு வந்தது யார்? இப்போ இதோட ஆன்சர் ஸ்பெயின். ஓகேவா? ஸோ நம்ம பாரோ பண்ணது ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. ஆனால் அயர்லாந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெயின் பார்த்து. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஸ்பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which article of the Constitution of India states the directive principles of state policy on promotion of international peace and security? ஒன்றும் இல்லை, ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சரை வந்து 2 விதமா நீங்கள் கெஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகெயின் டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும்? 36 to 51 வரைக்கா? அப்போ இதில் எது 2 கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் அதுன்னு. இப்போ எது இல்லை? 69 கிடையாது, 62வும் கிடையாது. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 51 தான் ஆன்சர். ஓகேவா? இப்படியும் நீங்கள் ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The directive principles of state policy in the Constitution of India were borrowed from dash constitution. இப்போ பார்த்தீங்களா ஆன்சரு? நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம், அதுல இருந்து ஆன்சர் தான். இதுக்கு நீங்கள் சாய்ஸே பார்க்க வேணாம். ஆன்சர் என்ன இதுக்கு? கரெக்ட், ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் இல்லைனா அயர்லாந்து. கரெக்டான்னு பார்க்கலாமா? கரெக்ட். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். Who described directive principles of state policy and fundamental rights as the conscience of constitution? The fundamental rights and DPSP together they form what? Conscience of constitution. Conscience-னா ஒன்றும் இல்லை, மனசாட்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? Next question. The Ancient Monuments and Archaeological Sites and Remains Act is supportive of the directive principles contained in which article? நம்மளோட ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க.
இது என்ன ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்கன்னா 49ல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 49 இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. Ancient Monuments and Archaeological Sites and Remains Act 1958 இந்த ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ மீதி 3 என்ன, அதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். 50ங்கிறது செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அப்போ இந்த ஆர்டிகிள் 48ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சரையும் அனிமல் ஹஸ்பண்ட்ரியையும் மாடர்ன் லைன்ஸ்ல நம்ம பண்ணணும், வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஆர்டிகிள் 47ல என்ன இருக்கும் அப்படின்னா, நியூட்ரிஷன் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், லிக்வர் பேன் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நமக்கு 47ல இருக்கும். ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் மட்டும் இல்ல, 1 to 51A you should be very thorough on it. Next question போலாம். The 42nd Constitutional Amendment Act of 1976, which accorded precedence to the directive principles of state policy over the fundamental rights, was declared unconstitutional by which Supreme Court case? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்க ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, இனிமே நாங்க டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வேணா நாங்க மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. இது கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட் அப்படின்னு சொன்னது எந்த கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல தான் இந்த ப்ரொவிஷனை சொல்றாங்க. இன்னும் மினர்வா மில்ஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் should lie on the bedrock of balance between fundamental rights and டிபிஎஸ்பின்னு சொல்றாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஒரு சமமான ஒரு பேலன்ஸ்ல தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரன் ஆகணும். ஒன்னு மேலேயோ இன்னொன்னு கீழேயோ கருதப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த மேனகா காந்தி கேஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்னது? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இதோட இன்டர்பிரேஷனா வர்றது தான் மேனகா காந்தி கேஸ். இந்திரா சாணி கேஸ் ஃபேமஸான கேஸ். இது ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா, this is related to reservation. Okay, so இது மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஸ்டினா கூட வரலாம். எந்த கேஸ் இஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் அப்படின்னா, you should know that it's இந்திரா சாணி கேஸ். அடுத்து இந்திரா சாணி கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட ரிசர்வேஷன் லிமிட் கண்டிப்பா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு. அதை பிரேக் பண்ணதுதான் என்னது? ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who described the directive principles of state policy as veritable dustbin of sentiments? அது ஜஸ்ட் டம்பிங் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் தான், அதனால பெருசா யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ஒரு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர். ஏன் இவர் இது இப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போ இந்த டிபிஎஸ்பி இவங்க நினைச்ச நிறைய பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஃபினான்ஷியலோ இல்லை மேன் பவரோ 1947ல இல்லை. ஸோ இதை ஃபியூச்சர் கவர்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை நான் ஜஸ்டிஃபையபிள் ப்ரொவிஷனா வச்சாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னா என்னால் டேரக்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியும். ஆனா அதே என்னோட டிபிஎஸ்பி அதுல இருக்கிற ஏதோ ஒரு ப்ரொவிஷன் எனக்கு நடக்கல அப்படின்னா என்னால எந்த கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, எனக்கு அது வேணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இது ஜஸ்டிஃபையபிள், இது நான் ஜஸ்டிஃபையபிள். அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த டி கிருஷ்ணமாச்சாரி அவர் சொல்லியிருப்பாரு, டிபிஎஸ்பி இஸ் த வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம டிபிஎஸ்பி பத்தின இம்பார்ட்டன்டான
tidbits. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டிபிஎஸ்பி இன்னைக்கே போய் ஒன்ஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.